ஆமா, நம்மள மாதிரி வேலை இல்லாத சவுத் இண்டியன்ஸ்க்கு காலை டிஃபனுக்காக தான் கட்டியிருக்காங்க. வேலை காலி இல்லை. உனக்கு என்னடா வந்திருக்கிறங்க? அதையே வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க. உனக்கு என்னடா? இது ஜோதிஷம். இது என் ஜாதகத்தை எங்க ஊர் ஜோசியருக்கு அனுப்பிச்சிருந்தேன். விவரமா பதில் போட்டிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? நான் பிறந்த நேரம் தவிர பாக்கி எல்லாம் சரியா இருக்கும். ஏன்டா வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதை விட்டுட்டு நீ ஜோசியனுக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா எப்படி வேலை கிடைக்கும்? வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டா உங்களுக்கு மட்டும் வேலை கிடைச்சிருச்சா? அட போடா, கிரகம் எல்லாம் சரியா இருந்தா தன்னால வேலை கிடைக்குது. அது வரைக்கும் பட்னி கிடப்போம். பசிக்குதுரா. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனியொரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம். எங்கடா கிளம்பிட்ட? ஜகத்தை அழிக்கத்தான். காலங்காத்தால எங்கடா போய் சுத்திட்டு வர? சலூனுக்கு போயிருந்தேன். அப்ப நில்ல அங்கேயே. ஏன் தீட்டா? ஆமா, திருப்பதியில போய் முடி வெட்டிக்கிட்டா புண்ணியா, நம்ம ஊர் ஏழுமலை வெட்டி விட்டா தீட்டா. பகவானுக்கு அர்ப்பணம் பண்ற தர முடியும். இதுவும் ஒன்னாடா? அறிவு சூன்யம். ஆமா, ஒண்ணுதான். இங்க இருந்தா முடியும்பாங்க, இங்க இருந்தா புருவம்பாங்க. இது மீசை, இது தாடி. சரீரத்துல ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அதுக்கு ஒவ்வொரு பேரு, மொத்தத்துல பல பேரு. பரபிரம்ம மாதிரி. குதர்க்கமா பேசாதடா படவா. வீட்டை சுத்திக்கிட்டு கிணத்தடிக்கு போய் முதல்ல தலையை மொழியிட்டு அப்புறம் உள்ளவா. சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வா. சாதியை பத்தி யாரா பேசினா? இப்போ வீட்டோட நுழைஞ்சு இந்த சரஸ்வதி சன்னிதானத்தை அசுத்தப்படுத்தாதே என்ன? ஏவல்கள் செய்பவர் மக்கள், அவர் யாவரும் ஓர் குலம் அன்று. சுத்தமா இருந்தா எந்த குலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் கூடவே உட்கார வச்சு பந்தி போஜனம் செய்ய நான் தயாரா இருக்கேன்டா. நான் தயாரா இருக்கேன், தெரியுமா? சாதி கொடுமைகள் வேண்டாம், அன்பு தண்ணீர் செழித்திடும் வையம். ஆதரவுற்றிங்கு வாழ்வோம், தொழில் 1000 மாண்புறச் செய்வோம். பெரிய பாரதியார் நினைப்பு மனசுக்குள்ள இவனுக்கு. ஆமா, உங்களை மாதிரி கிணத்து தவளைங்களை சீர்திருத்த உங்களுக்கே வந்து பிறந்திருக்கிற புதிய பாரதி நான். ஆரம்பிச்சா அப்பா பிள்ளையும் என்னடி ஏட்டு சுரக்காய் படிச்சுட்டு ஏட்டிக்கு போட்டியே எதிர்த்து பேசுறதே தொழிலா போச்சு இவனுக்கு. சீர்திருத்தம் பேசுற நேரத்துக்கு 4 இடத்துக்கு வேலைக்கு மனு போடலாம். ஒரு உத்தியோகம் தேடிக்க வக்கில்ல. பகுத்தறிவு என்னடி? பெருத்தருவா லோல் பட போறான் இவன். என்னடா நாங்கெல்லாம் இங்க சோறு தண்ணி இல்லாத உட்காந்துட்டு இருக்கோம், நீ பாட்டுக்கு சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? பசிச்சா யமுனா தண்ணி இருக்க, அத குடி. அதான் தினம் பண்றோமேடா. புதுசா ஏதாவது பண்ணுவோமே. பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி. பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு, சோறு எதுக்கு தம்பி? பாட்டு ஒண்ணு பாடு தம்பி, பசிய கொஞ்சம் மறந்திருப்போம். பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பியோ. பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு, சோறு எதுக்கு தம்பி? வந்தாரவா
வாழ வச்சு சொந்தங்களை எங்க வச்சு பூமி எங்கும் பேரெடுத்தோமே தம்பி அப்போ ஊர் முழுதும் புத்தி சொன்னோமே பட்டணத்து வீதியிலே பட்டம் பெற்ற ஆணும் பெண்ணும் இட்டிலுக்கும் தோசைக்குமா சுத்தி சுத்தி வாராரப்பா பாருக்குள்ளு நல்ல நாடு பாரதம் தான் சொல்லுங்கப்பா பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம் பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி வற்றாத கங்கை என்றும் வாகாத பொன்னி என்றும் கத்தாத ஆடில்லை அப்பா ஆனாலும் கத்தாழை விளையுதே அப்போ நாம் பிறந்த சீமையிலே நாம செஞ்ச பாவம் இல்லை நாம் பிறந்த சீமையிலே நாம செஞ்ச பாவம் இல்லை அப்பனுக்கும் அம்மாவுக்கும் ஆசை வந்த தோஷம் அப்பா அப்பனுக்கும் அம்மாவுக்கும் ஆசை வந்த தோஷமப்பா கங்கையிலே முழுகிவிட்டு காவி கட்டி போவோமப்பா பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம் பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பி பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி ஊரெல்லாம் பிள்ளையப்பா உள் வீடு நிறையுதப்பா கூரையிலும் தொங்குதையப்பா இனிமேல் கூப்பிடவே பேரில்லையப்பா பள்ளியில இடமும் இல்லை படிச்சு வந்தா வேலை இல்லை பள்ளியறை மட்டும் சும்மா பட்டு பட்டு தெரிக்குதப்பா ஆண்டவன் மேல் பழிய போட்டு அடி வைத்து தடவுங்கப்பா பாட்டு ஒண்ணு பாடு தம்பி பசிய கொஞ்சம் மறந்திருப்போம் பாரதத்து தலைநகரில் தேடு தேடு வேலை தேடு தம்பியோ பாரதத்து பெருமை தன்னை பாடு பாடு சோறு எதுக்கு தம்பி என்னடா அவன் மயக்கம் போட்டு வந்துட்டா பாவம் பசி மயக்கம்பா நமக்கு மாத்திரம் பசி இல்லையா? नमस्ते भाई I have match box. You have cigarette? Thanks. नमस्ते भाई फायर தேங்க்யூ. நெருப்பு வேணுமா? இது ஒரே ஒரு சிகரெட் தானே, இத வச்சுக்கிட்டு ஒரு வாரம் பூரா குடிப்பேன். இந்த ட்ரிக் உனக்கு வருமா? வர கதவு திறந்தாரே, இல்லன்னா கதவு உடைப்பேன். உங்களுக்கு என்ன வேணும்?
இங்க ஓடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஃப்ராடு, அவர் வேணும். ஏய், அவர் என்ன செஞ்சாரு? ஒரு வேலைக்கு போஸ்டல் ஆர்டர் வாங்குறதுக்காக ஒரு 15 ரூபாய் வச்சிருந்தேன், அதை குடுறான்னு கதறி கதறி அழுதாரு. சரி பாவம் போ. என் சம்சாரம் பிரசவம் சாக கிடக்குறா, மருந்து வாங்க பணம் இல்லைன்னாரா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, பணத்தை எடுக்கணும், கையில சல்லி காசு கூட இல்ல அப்படின்னாரா? நீங்க அவருக்கு என்ன வேணும்? அவரோட மகன். நீங்க தான் செத்து போயிட்டீங்கன்னு என்கிட்ட பணம் கேட்டாரு, அதுவும் ஒரு ஆக்சிடென்ட்ல. சௌக்கியமா இருக்கீங்களா? சூதாட்டத்துல பாண்டவங்க கெட்டாங்க இவர்கிட்ட. அவங்களாவது சொந்த பொண்டாட்டியை தான் பந்தயம் வச்சாங்க, இவரு மத்தவன் பொண்டாட்டி கூட பந்தயத்துல வச்சு தோத்துருவாரு. அடித்தன தெரியுமா? இந்த பாருப்பா, என் ஆஸ்தி எல்லாம் சூதாட்டத்துல தோத்துட்டேன், வாஸ்தவம் தான். அதே சூதாட்டத்துல தான் நான் விட்டதை பிடிக்க முடியும். பஸ்ல பணத்தை விட்டுட்டு பார்க்கல தேடினா எப்படி? ரொம்ப நியாயமான பேச்சு. அதே மாதிரி உம்ம கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அதை வெளியிலயா வசூல் பண்ண முடியும்? உங்ககிட்ட தானே வசூல் பண்ணணும். இது பாருங்க, கலாட்டா எதுவும் வேண்டாம். அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துறேன். எவ்வளவு சார் கொடுக்கணும்? அது ஒண்ணு இல்லம்மா, பெருசா 15 ரூபா. பெத்த பொண்ணு சம்பாதித்துல சாப்பிடணும்னா வெக்க கேடா, அதுக்குதான் சூதாட்டம் ஆடுறாரா? நான் மேடையில மாத்திரம் நடிக்கிறேன், இவர் ஊர் பூரா நடிச்சிட்டு வராரு. இந்தாங்க சார். எனக்கு கமிஷன் இல்லையா? ஒரு நிமிஷம். இது என்ன வட்டியா? உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன். தேங்க்யூ. No mention. 2 ரூபா கூட வெத்திய என்ன பிரயோஜனம்? அனியா நீங்க தேடுறது கிடைக்காது. நான் என்ன தரேன்னு உனக்கு ரொம்ப தெரியுமா? பணம் தானே? 2 ரூபா கூட. அது தேடி பிரயோஜனம் இல்ல, சம்பாதிக்கணும். என்னது சம்பாதிக்கணுமா? ம். பெத்த அப்பனை பார்த்து கேட்கிற கேள்வி அது? உங்க அப்பா என்னைக்கு சம்பாதிச்சிருக்கான்? ச்சே, 2 ரூபா கூட. இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. கிஞ்சி காட்டுக்கிறேன், எனக்கு அவசரமா 2 ரூபா தேவை. 2 ரூபா வேணுமா? 2 ரூபா கூட. சிகரெட் பிடிக்கணும், இல்ல சீட்டாடணும், அதுதானே உங்க அவசரம். வெக்கமா இல்ல? வெக்கம் இல்லைன்னா பணம் கொடுப்பியா? வெக்கம் மானம் ரெண்டும் இல்ல. 2 ரூபா கொடு. 1 ரூபீஸ் ஈச். நீங்க என்ன வச்சு காப்பாத்த வேண்டாம். எனக்கு ஒரு கல்யாண காட்சி நீங்க கஷ்டப்படவும் வேண்டாம். அரிதாரம் பூசி 500 பேருக்கு முன்னாடி ஆடி பாடி வேஷம் கட்டி 5-10 கொண்டு வர பணத்தை கூட இப்படி கழுகு மாதிரி கொத்திட்டு போறீங்களே. பெத்த பொண்ணுகிட்டே பிளாக்மெயில் பண்ற மாதிரி. இதை நான் யார்கிட்ட சொல்லி அழறது? இந்தாங்க. செய்ய மாட்டேங்களே. மேடம், மிஸ், ஹலோ மேடம். யாரு?